லாஸ் ஏஞ்சலஸ். அங்கே தாமஸ் மென்டல் பிசிக்ஸ் என்று ஒரு நிறுவனம், அங்கே ஒரு பெரிய ஹால், அங்கே ஒரு கூட்டம், பொதுக்கூட்டம் போட்டாங்க. அங்கே இந்த கூட்டத்தில் மனிதனுடைய பிஹேவியர், நடத்தையை பற்றி நான் உரையாற்றி முடிச்சேன். பல இருந்து பல கேள்விகள். அப்பொழுது ஒரு அம்மையார் கேட்கிறார், இந்த நாட்டிலே மற்ற நாடுகளை விட ஆண் பெண் அவர்கள் விருப்பம் போல நெருங்கி பழகுவதற்கு இடம் இருக்கிறது. இந்த சமுதாயத்தில் அதிகமாக கட்டுப்பாடு இல்லை. அப்படி இருந்தும் கூட இந்த நாட்டிலே அதிகமாக ரேப், கற்பழித்தல் என்ற குற்றம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் சுவாமிஜி என்று ஒரு அம்மையார் கேட்கிறார். அது நான் ஒரு யூ ஆர் ஆஸ்கிங் மீ சென்சிட்டிவ் கொஸ்டின், ஐ ஆம் ஹெசிடேட்டிங் டு ஆன்சர்ன்னு சொன்னேன். அது ரொம்ப எனக்கு துணிவாகவே இல்லையே அதுக்கு பதில் சொல்றதுக்கு. இல்லை இல்லை, ஐ வாண்ட் யுவர் ஒப்பீனியன், நீங்க தைரியமா சொல்லுங்க. நான் சொன்னேன், இந்த நாட்டில் ஒரு இளம் பெண் ஒரு 10 வாலிபர்களோட நெருங்கி பழகிறா, மிகவும் சிநேகமாக, நட்பாக. ஒவ்வொரு வாலிபரும் தனக்கு இவள் உரியவளாக வருவாள் என்ற ஒரு எண்ணத்தையும் ஆசையும் அதன் மூலமாக வளர்க்கப்பட்டு வருகிறார். ஒவ்வொருவரும் அவளையே நோக்கி அவளை அடையணும் என்ற ஒரு பதிவு ஏற்பட்டு போகும், விருப்பமும். அப்ப அதுக்கு காரணம், இப்போ ரேபிஸ்ட் என்ற கற்பழித்தவனாண்ட மாத்திரம் இல்ல, இந்த சமுதாயத்தில் உள்ள பழக்கம், அந்த பழக்கமே அதற்கு வழிவகுத்தது என்று விளக்கின, ஒத்துக்கொண்டாங்க. அம்மாதிரி ஒவ்வொரு, ஆனால் அம்மாதிரி குற்றவாளிகளை தண்டிக்காத எப்படி விட்டுடுறது? கட்டாயம் தண்டிக்கணும். ஆனால் அப்படி அந்த குற்றவாளிகளை தூக்கில போடணும்னு நீங்க சொன்னீங்க, சொல்றாங்க அவங்க. அந்த மாதிரி ரேபிஸ்ட தூக்கில போடணும், விடக்கூடாதுன்றாங்க. அந்த மாதிரி குற்றவாளிகளை தூக்கில போடுறதுன்னா இந்த உலகத்துல நான் சுமார் ஒரு 50% ஆள் தான் நிற்கும். 50% தூக்கில போட வேண்டியது இருக்கு நாளைக்கேன்னு சொன்னேன். இல்ல இல்ல, அது அப்படியே இல்லை, அப்படி ஆகாதுன்னு. ஆனா கற்பழித்தல் என்றதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டேன். சும்மா இருந்தாங்க. நான் சொல்றேன், ஒரு பெண் சம்மதம் இல்லாமல் ஒரு ஆண் அக்ரசிவா, அதாவது வற்புறுத்தி நிர்பந்தித்து அவள் விருப்பத்துக்கு மாறாக அந்த உடலை அனுபவித்தால் அதுதானே கற்பழிப்பு என்று சொன்னேன். ஆம், எல்லாம் ஆம் ஆமா. கணவன் மனைவி உறவிலேயே எத்தனை கணவன்மார் தன்னுடைய மனைவியிடமே இம்மாதிரி நடந்து கொண்ட காலம் உண்டு என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கன்னு சொன்னேன். அப்போ எல்லோருமே அப்படி பெண்ணுக்கு விருப்பமில்லாது நிர்பந்தப்படுத்தி உடல் உறவு கொண்டது கற்பழிப்பு என்றது ஒத்துக்கொண்டா எத்தனை பேர் இப்ப நாளைக்கு தூக்குக்கு போகணும். ஆனா அது சட்டத்துக்கு கீழே ஒரு பதுங்கிறதுக்கு இடம் வச்சதுனால அது குற்றமில்லைன்னு நினைக்கிறோம். அதாவது கல்யாணம் இந்த குற்றத்துக்கெல்லாம் பதுங்கு இடமா? திருமணம் என்பது குற்றவாளிகள் பதுங்கு இடம் அல்ல. அது மாதிரி உணர்ந்து நடக்கக்கூடிய காலத்துல இந்த குற்றமெல்லாம் வராது. ஆனாலும் இந்த குற்றம் பெரிய குற்றம் என்பது சரி, அதெல்லாம் நடக்கிறதுக்குரிய காரணம் அறிந்து இளம் வயதிலேயே கல்வியிலேயே இந்த வாழ்க்கை கல்வி உலகில தெளிய கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு, கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பிஹேவியர் ஆஃப் மேன்கைண்ட் அது வரணுமா, வந்த பிறகு சரியாகும் என்று சொன்ன அந்த வினாவுக்கு விடை கொடுக்கிறப்போ அந்த முறையில குற்றவாளி பாவி என்று யாருமில்லை உலகில. குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம், அவங்க அப்பா அம்மா அல்லது பெரிய 3வது தலைமுறையில செய்த குற்றங்கள், பழிச்செயல்கள் பதிந்து இந்த காலத்துல அவன் செய்யறான். அவன் எண்ணத்திலே தோன்றியது அது கருப்பதியினால வந்தது கூட பல எண்ணங்களும் பல செயல்களும் உண்டாகின்றன. இப்ப இவன் மாத்திரம் குற்றவாளி, இந்த உடலை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவன் மாத்திரம் குற்றவாளி என்று சொல்ல முடியாது. அம்மாதிரி இந்த சமுதாயத்தில
மனித சமுதாயத்துல பல காரணங்கள் குற்றங்களுக்கு இருப்பதனால தனியா அவன் பேர்ல வெறுப்பு அடைவதற்கு பதிலாக அவன் பேரிலே கருணை கொண்டு அந்த குற்றத்திலே இருந்து அவன் விடுதலை பெறவும், அந்த குற்றத்தினாலே படும் துன்பத்திலே இருந்து விடுதலை பெறவும் நான் என்ன செய்ய முடியும் என்ற போதுதான் கருணை என்பது மனிதன பிறக்கும். அந்த கருணையிலே பிறப்பதுதான் இன்முகம். உண்மையை உணர்ந்து ஒவ்வொரு உயிரினிடத்தும் அந்த இறைவனுடைய திருவிளையாடல் எவ்வாறு இருக்கிறது என்பதை உணர்ந்த போது அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. எல்லாரிடமும் கருணை காட்டக்கூடிய அளவுக்கு யார் குற்றவாளியாக இருக்கிறானோ அவனிடம் கூட கருணை காட்டக்கூடிய அளவுக்கு அன்பு பிறக்க, அதுதான் இன்முகம். இன்முகம் என்பது இறைவனுடைய ஆற்றலை, இயற்கையினுடைய சட்டத்தை உணர 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 அதோடு ஒன்றி 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 வேறுபடாத கணிப்பு நிலையிலே சுத்தமான கணிப்பு உண்டாகும். வாசப்படியில போய் நான் முட்டிக்கொண்டேன், இடித்துக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனம் வரணும், பழக்கம் மாறணும். அது வரையில நாம் உஷாராக இன்முகத்தை கொள்ள வேண்டும். இன்முகத்தினால உடலுக்கும் உயிருக்கும் இடையே ஒரு நட்பு இனிமை ஓங்கும், மனதுக்கும் உயிருக்கும் இடையே ஒரு நட்பு நன்றாக இருக்கும், எப்பொழுதும் மனம் அமைதியாக இருக்கும். தனி மனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் இடையே அமைதி ஓங்கும், நட்பு நன்றாக இருக்கும். இயற்கையினுடைய சட்டம் ஒண்ணு இருக்கிறதே, எதை செய்தாலும் அதற்குரிய விளைவு உண்டு என்று அதை உணர்ந்து செய்யக்கூடிய அறிவு வர்ற போது அறிவுக்கும் இயற்கைக்கும் பொருத்தமாக இனிமையாக இருக்கும். இந்த நிலையில அந்த மனிதனுடைய மனம் எப்படி இருக்கும் பாருங்க, இனிமையாகவே இருக்கும், இன்முகமாகவே இருக்கும். நான் வாணிபம் ஒரு காலத்துல செய்திருந்தேன். லட்சக்கணக்கான பணம் திரண்டு கொண்டு இருக்கும் போது அப்பொழுது நோக்கி பார்க்கிறேன், எத்தனையோ மாறுதல் வந்து விட்டது இந்த வாழ்க்கையில. இன்று இப்படி பணம் விரலுகிறது, இது எங்க போய் நிற்கும், எவ்வளவு நாளைக்கு இருக்கும் என்று நோக்கி பார்க்கிறேன். அப்பொழுது என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் யான் அறியேன். யாருக்குமே ஜனனமும் தெரியாது, மரணமும் தெரியாது, தெரிய போறது இல்லை. தெரியாத நிலையில அறிவு இருக்கிற போதுதான் ஜனனம் உண்டாகுது, மரணமும் மறந்து போன பிறகுதான் மரணம் உண்டாகுது. என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் யான் அறியேன், எனினும் அது விரு நிகழ்ச்சி என் உளத்தில் கொண்டே பொன் முதலாய் பொருள் அனைத்து ஈட்டுகின்றேன். இவற்றை புவி வாழ்வின் இயல்புவக்க பொது நலமே கருதி நன்மையனும் வழிகளிலே வைத்து செலவாக்கி நச்சமயம் வாய்க்குமெனில் அனைத்தையும் அழிப்பேன். இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏகவெளி என்று எண்ணி யான் துறவு கொண்டேன் என்று பொருட்கள் பெருகி வெள்ளம் போல பெருகி வந்த காலத்துல சிந்தனை செய்து எடுத்த முடிவோடு வந்த கவி உலக சமாதானம் என்ற நூல்ல 1957 ஆண்டு வெளிவந்த நூல் அது. அந்த நூல்ல இருக்கிறது. இப்போ அந்த நூல் இருந்தா பாருங்க. அதுக்கு காலம் வந்த போது அதே போன்று அவ்வளவு பணம் தொகை எல்லாம் நல்ல முறையில நிறைவு செய்து இப்பொழுது உங்க முன்னால நான் இருக்கிறேன். அன்றைக்கும் இனிய முகம்தான், இன்றைக்கும் உங்களோடு இனிய முகத்தோடு இருக்க முடிகிறது. உண்மை உணர்வு பெறும் போது இனிமையான உணர்வு தான் இருக்கும். நோயிலிருந்து மீட்டுக் கொள்ளலாம், மனநோயிலிருந்து மீட்டுக் கொள்ளலாம், உடல் நோயிலிருந்து மீட்டுக் கொள்ளலாம். அது மாத்திரமில்ல, இன்முகம் என்ற ஒன்றை ஒருவரை நாடி சுற்றில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொந்தக்காரர்களாக அவருக்கு உரியவர்களாக மாறி விடுகிறார்கள். இன்முகம் இல்லையேல் பகை என்ற உணர்வு இருந்தால் எல்லாருமே பகைவர்களாக, சொந்தம் என்பது ஒரு வார்த்தை அளவில் இருக்குமே தவிர உண்மையான உணர்வுல சொந்தம் பாராட்ட முடியவே முடியாது. எனவே மகாத்மா காந்தியை போன்ற இன்முகம் காட்டிய ஒருவர் உலகுக்கெல்லாம் நண்பராகவே இருந்தார் என்றால் இன்முகம்தான் காரணம். அந்த முறையில இன்முகத்தை வளர்த்துக் கொள்வதற்கு குற்றவாளிகள் என்ற எண்ணத்தோடு யாரையுமே பார்க்க வேண்டாம். அது சட்டத்தின் மூலமாக சமுதாய சம்பிரதாயத்துக்கு ஏற்றவாறு அது வைக்கப்பட்டிருக்கிறது. அது சரி, அந்த அளவில் அதை ஒப்புக்கொள்வோம்.
நாமும் கீழ்ப்படிந்து உடனிருந்து நடந்து கொள்வோம். ஆனால் உள்ளத்திலே யாரையுமே விரோதிக்கிறது இல்லை, எந்த இடத்திலேயும் இல்லை. எல்லா நிகழ்ச்சிகளும் இறைவனுடைய திருவிளையாடல் படி ஒன்றன் பின் ஒன்றாக காரண விளக்கங்களோட காரண காரியங்களோட வந்து கொண்டு இருக்கிறது என்ற உண்மை உணர்ந்து எல்லாவற்றையும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருந்து கொண்டு அதே நேரத்துல உயிர்களிடத்துல அன்பும் கருணையோடு நாம் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிற போதெல்லாம் நமக்கு இன்முகம்தான் இருக்கும் என்று கூறி இந்த இன்முகத்தை வளர்த்துக் கொள்வதற்கு, மன உறுதி கொள்வதற்கு, மன அமைதி பெறுவதற்கு நல்ல முறையிலே தவத்தை செய்து வாருங்கள். தவத்தின் மூலமாக அகத்தாய்வு செய்து கொள்ளுங்கள். பேராசை, சினம், கவலை இந்த மூன்றையும் விட்டு பாருங்க. மிச்சம் இருப்பது என்ன? இன்முகம்தான். அதோடு மட்டுமல்ல, இந்த இன்முகத்தோட இருக்கணும்னா எதிர்பார்க்கிறத தவிர்க்கணும். நாம எந்த நேரமும் நமக்கு தெரிஞ்சவங்க 4 பேர் இருந்தா அவர் இப்படி செய்யணும், இவள் இப்படி செய்யணும், இவர் இதை கொடுக்கணும், என்னுடைய கருத்தை இவர் இப்படி ஒத்துக்கொள்ளணும் என்று எப்பொழுதுமே அவர்கள் நமக்கு அடங்கி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே நம் விருப்பம் போல நடக்க வேண்டும் என்ற எண்ணம் வச்சிருக்கோமே, இந்த எதிர்பார்ப்பு அடியோட விட்டுவிடும். இந்த எதிர்பார்ப்புல எப்பொழுதும் நாம எதிர்பார்க்கிறது சரியா வராது. ஒரு எதிர்பார்ப்பு என்றால் 4 பரிமாணங்கள் அதுக்கு உண்டு. ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த நீட், குவான்டிட்டி, குவாலிட்டி, டைம் என்று. அதாவது அது அவசியம் என்ற மதிப்புணர்வு, அது அளவு, தன்மை, காலம். இந்த 4 வச்சுதான் உன்னை எதிர்பார்க்கிறோம். ஆனா நாம் அது அவசியம் என்று உணர்கிறோமே அல்லது அதுக்குரிய மதிப்பளிக்கிறோமே, அதே போல அவர்களை அளிக்க மாட்டார்கள். அந்த இடத்திலேயே வேறுபடும். அப்படி அளித்தாலும் எவ்வளவு வேணும் என்று நாம் நினைக்கிறோமே அதே அளவு அவர்கள் அது உணர நீதியாக கொள்ள மாட்டார்கள். அங்கே மாறிவிடும். அதன் பிறகு எந்த முறையிலே தன்மையிலே என்று நினைக்கிறோமே அங்கேயும் மாறிவிடும். எந்த காலத்திலே என்று எண்ணுகிறோம் பாருங்க, அதுவும் மாறிவிடும். ஒரு குடும்பம் எடுத்துக்கொள்ளுங்க, கணவன் மறை 2 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. பிச்சைக்காரன் வந்து தெருவுல அம்மா பிச்சை என்று கேட்கிறான். உடனே அந்த அம்மா எழுந்திருக்கிறான். ஏன், என்ன அவசரம்? இல்ல, யாரோ பிச்சைக்காரன் சாப்பாடு கேட்கிறான். கேட்டா என்ன, ஓய்வான்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியதுதானே? இல்லைங்க, கையில சாப்பாடு இருக்குது, அதை கொஞ்சம் போட்டுட்டு வந்துடுறேன். இங்கே அவ்வளவு அவசியம்தானா என்றது அந்த அம்மையார் உணர்ந்தது. அந்த அளவுக்கு இவர் உணரல. அங்க வேறுபட்டது. சரி, அந்த அம்மா எடுத்துட்டு வரா கையில சாதத்தை. இவர் பாக்குறாரு, என்ன இவ்வளவு சாதமா, ஒரு ஆளுக்கு போதுமா இருக்குதே, இவ்வளவு ஒரு பிச்சைக்காரனுக்கு போடுறது. அந்த அம்மா சொல்றா, அதுக்கப்புறம் போட்டுட்டு வந்து அவ்வளவு மிச்சங்க, அது இருந்தாலும் கெட்டு போடும், அவனுக்கு பசியா இருக்குது சாப்பிட்டோன்னுட்டு. இப்போ அளவுல வித்தியாசம். இவருடைய கருத்துக்கும் அந்த அம்மாவுடைய கருத்துக்கும் அந்த அளவுல வித்தியாசம். அதாவது ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த நீட், குவான்டிட்டி, குவாலிட்டி. எடுத்துட்டு போனா, அம்மா இந்த சாதத்தை வச்சுக்கிறதுக்கு வாங்கறதுக்கு இல்லையம்மா ஒன்னும். உடனே உள்ள வந்தா ஒரு இலையை எடுத்துட்டு ஓடுறா. ஏன் இலையை எடுத்துன்னு போற? இல்லைங்க, அந்த பிச்சைக்காரன் கையில ஒண்ணும் வச்சில்ல, அது துணிய விரிச்சு கொட்டிட்டு வருவியா, நீ இலை எடுத்துட்டு போவியா என்று சொல்லுவோம். இங்கே தன்மை வேறுபாடு. அதன் பிறகு முதல்லயே காலம், இப்ப என்ன எல்லாம் சாப்பிட்டாவட்டும் போடுறேன்னு சொல்லி போய் வாயா, போய் எல்லாம் சுத்திட்டு வரும்போது வான்னு சொல்ல வேண்டித்தானே என்றாரு. இல்லைங்க, இப்போ போட்டாதான் அவன் நாம அப்புறம் தூங்குற போது வந்து கேட்டான்னா நாம் என்ன பண்ண முடியும்? வராதே போவான், வருவான், அந்த சமயத்தில் தூங்கிடுவான். அதனால இப்போ இப்படி எந்த எதிர்பார்ப்பும் 4 தன்மைகள் அடங்கி உள்ளன என்பதை நீங்க ஆராய்ச்சி செய்துங்க. ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த நீட், நாம் இது சரி என்று உணர்றோமே அங்கேயே ஒன்று இருக்கிறது. அதன் பிறகு குவான்டிட்டி, அளவு, அது தன்மை, அதுக்கு காலம். இந்த 4ஆல வேறுபடும். ஆளுக்கு ஆள், இடத்துக்கு இடம், நேரத்துக்கு நேரம். ஆகவே எப்பொழுதும் நாம் எதிர்பார்க்கிறது அதே போல வராது. எதிர்பார்த்து விட்டோம் என்று சொன்னா நம்ம மனத்தால ஒரு எல்லை கட்டி கொள்றோம், விலங்கு போட்டுக் கொள்றோம். அது நீதியாக சரியாக என்ன நடக்கணுமோ வரும்போது ஏற்றுக்கொள்ள முடியாத தவிர்க்கிறோம்.
மனம் உடையுது, இடிபடுது. இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் இந்த எதிர்பார்ப்பிலேயே ஏமாற்றம் அடைந்து 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 இடிபடுவது மனம் என்றைக்கு அமைதி பெற முடியும், என்றைக்கு சிந்தனை உயர முடியும் எண்ணி பாருங்க. ஆகையினால எதிர்பார்ப்பதை அடியோடு விட்டுவிட வேண்டும். என்ன இதுவரையில நான் என்னென்ன செய்து இருக்கேன், எனக்குரியது வந்து கொண்டுதான் இருக்கும். ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு உண்டு. அந்த விளைவு தக்க காலத்துல வந்தே ஆகும். இதுதான் இயற்கையினுடைய நியதி. ஆகையினால எனக்கு இது கட்டாயம், எனக்கு வரக்கூடியது நான் எதிர்பாராது இருந்தால் வராது நிக்காது, வரும். ஆகையினால வர்றது வரட்டும். எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இருப்பேன். ஏற்றுக்கொண்ட பிறகு அதை எப்படி சரி கட்ட வேணும், எதை கொள்ள வேண்டும், எதை தள்ள வேண்டும், ஏதோடு நாம் எதிர்த்து போராடி அதை வெற்றி கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அதன் பிறகுத்தான் பார்த்து கொள்ளணும் என்ற முறையில நாம் தயாரிப்பு நிலையில இருக்கிற போது மனம் விசாலமாக இருக்கும், அமைதியாக இருக்கும், அங்கேயே இனிமையாக இருக்கும். இன்ப உணர்வு, இன்முகம் அங்கேதான் உண்டாகும். அதோடு யாராயும் தெரிந்தோ தெரியாமலோ நம்மை பகைப்பான். அந்த பகை உணர்வுக்கு வழி ஏற்படும். அதற்கு பதிலாக அவர்களை நினைந்து வாழ்த்திக் கொண்டே இருப்போம். நீ வாழ்க வளமுடன். அந்த உருவத்தை மனதிலே வைத்துக் கொண்டு நீங்கள் பல தடவை வாழ்த்துங்கள். இந்த வாழ்த்தின் காரணமாக எழக்கூடிய எண்ண அலைகள் இருக்கிறதே, ஒவ்வொரு அலைக்கும் ஐவகை இயக்கம் இருக்கிறது என்று 2 நாட்களாக பல தடவை சொல்லியிருக்கேன். மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவிப்பாய்தல், இரண்டிடையே ஓடிக்கொண்டிருந்தார். கிளாஷ், ரிஃப்ளக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்டராக்ஷன் என்று ஐவகை இயக்கம் நமது எந்த அலைக்கும் உண்டு. ஒவ்வொரு பொருளும் இயங்கிக் கொண்டே இருப்பதனால அலையில்லாத பொருளே இல்லை. ஆகையினால நம்முடைய உடல்ல உடல் இயக்கத்தினாலேயும் அல்லது எண்ணெய் இயக்கத்தினாலேயும் அது அலைகள் வந்து கொண்டே இருக்கும். எந்த அலை எங்கிருந்து வந்தாலும் அந்த எங்கிருந்து வருகிறதோ அங்கு உள்ள தன்மை முழுவதும் அந்த அலையில இருக்கும். இந்த அலை எந்த பொருள் மீது மோதுகிறதோ அந்த பொருளின் தன்மைக்கு ஏற்ப இந்த பொருளின் தன்மையை அங்க தூண்டிவிடும். இதுதான் எண்ணத்தினுடைய எண்ண அலையினுடைய இயல்பு. அதனால நாம் என்ன எண்ணுகிறோம், அவர்கள் வாழ வேண்டும் என்று எண்ணுவோம். இரண்டிடையே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிராற்றல் அலை, இது அவர்களுக்கு நன்மை பயக்கும். நாம் நல்லது என்று எண்ணும் போதே நல்ல அலை நம்முடைய உடல்ல வீசும். இந்த உடல்ல வீசக்கூடிய அலை உடலையும் சுத்தம் பண்ணும், உள்ளத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளும். ஆகவே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று பிறரை வாழ்த்திக் கொண்டிருக்கும் போது கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு உடலிலேயும் உள்ளத்திலேயும் ஒரு அமைதி ஏற்படுகிறது. அமைதி அலை இன்றி வாழ்க என்று சொல்ல முடியாது. வாழ்க என்று சொல்லும் போது அமைதி அலை நம்மிடமே வந்து சேர்ந்து விடும். இந்த அமைதியிலே அலை யாரை நோக்கி செலுத்துகிறோமோ அவரிடம் சென்று ஊடுருவி நாம 2 பேருக்கிடையே பல தடவை ஓட்டம் ஓடும் போது அவர்களையும் நம்மையும் ஒன்றிணைத்து விடும். நீங்கள் என்ன எண்ணுகின்றீர்களோ அதை அவர்கள் செய்வார்கள். அவர் வெறுப்புணர்ச்சி கொண்ட போதிலும் கூட சரி, அந்த வெறுப்புணர்ச்சி விட்டு நட்புணர்ச்சியோடு வந்து அவர்களே வந்து ஐயா நான் செய்து தவறு மன்னித்து விடுங்கள் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு எத்தனையோ சம்பவங்கள் நிகழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த முறையிலே வாழ்த்தி 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 பகைமையை போக்கி இன்முகம் காணலாம் என்று கூறி, இன்முகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் முதலிலே குற்றம் என்பது இல்லை என்பதை உணர்ந்து கொள்வதற்கு இயற்கை நீதியை காண வேண்டும், சமுதாய அமைப்பை காண வேண்டும், மனிதனுடைய மனதின் தன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல இருந்து நான் எந்த நிலையில இருந்து என்னை ஒரு கட்டுப்போட்டு கொண்டு அங்கே நோக்கி பார்த்து ஏற்றத்தாழ்வு இருப்பதாக தவறாக உணர்கிறேன் என்று நம்மையும் தெரிந்து கொள்ளலாம். அதன் மூலமாக தெரிந்து கொண்ட பிறகு அதை தவறான கணிப்பு இல்லாமல் வரும்போது இன்முகம் ஏற்பட்டு, அதன் பிறகு பிரபஞ்சத்துல எல்லா பொருளும் அறிவுடைய பொருட்களாகவே இருக்கின்றன.
அந்தந்த நிலையிலே அது சரியாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒன்றன் பின் ஒன்றாக இயக்கங்கள். அதுல நான் அவரோடு என்ன செய்ய வேண்டும், என்னுடைய உதவி அதுக்கு என்ன செய்ய முடியும் என்று தெரிந்து எப்பொழுதுமே உதவி செய்ய தயாராக இருந்தால் இன்முகம்தான் உண்டாகும். கடைசியாக வாழ்த்திக் கொண்டே இருப்பது, நம்மை தெரிந்தோ தெரியாமலோ வெறுக்கிறார்கள், எதிரிகளாக பாவிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல மனதில ஒரு அன்கம்ஃபர்டபிள் ஃபீலிங், ஒரு மாதிரியான உணர்வு தான் வரும். அதை மாற்றி அமைப்பதற்கு அவரை நினைந்து வாழ்த்த 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 அதையும் மாற்றிவிடலாம். இன்முகமே எப்பொழுதும் நமது சொத்தாக்கி கொள்ள வேண்டும், கொள்ளலாம் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. அருட்பெருஞ்சோதி நகர் அறிவு திருக்கோயில், அருட்பெருஞ்சோதி நகர் அறிவு திருக்கோயில், அறிவறிய அறம் செழிக்க அன்போடு கருணை அருள் சுரக்கும் இறைவுயிர் அறிவு பெற்று உய்ய அருட்பெருஞ்சோதி நகர் அறிவு திருக்கோயில், அறிவறிய அறம் செழிக்க அன்போடு கருணை அருள் சுரக்கும் இறைவுயிர் அறிவு பெற்று உய்ய அருள் நாட்டம் உடையவர்கள், அருள் நாட்டம் உடையவர்கள் அன்பளிப்பு உழைப்பு அருட்கொடையால் அகில உலகோர்க்கு பொதுவாக, அகில உலகோர்க்கு பொதுவாக அருள் நாட்டம் உடையவர்கள் அன்பளிப்பு உழைப்பு அருட்கொடையால் அகில உலகோர்க்கு பொதுவாக அருள் விளக்கமாய் அன்பர் பலர் கூடும் இடமாக, அருள் விளக்கமாய் அன்பர் பலர் கூடும் இடமாக அருட்ஜோதி ராமலிங்கர் தொண்டு தொடர்ந்தோங்க, அருட்ஜோதி ராமலிங்கர் தொண்டு தொடர்ந்தோங்க அமைதி மன நிறைவு தரும் ஆனந்த நிலையம் அருட்ஜோதி ராமலிங்கர் தொண்டு தொடர்ந்தோங்க அமைதி மன நிறைவு தரும் ஆனந்த நிலையம் அருட்பெருஞ்சோதி நகர் அறிவு திருக்கோயில், மன நிறைவு தரும் அமைதி மன நிறைவு தரும் ஆனந்த நிலையம் அருட்பெருஞ்சோதி நகர் அறிவு திருக்கோயில், அறிவு திருக்கோயில். அன்பர்களே வாரி, அன்பர்களே வாரி, அறிவின் திருப்பிடம் அறிந்து இன்பம் ஓர அன்பர்களே வாரி, இன்ப நிலையதை ஏக நிலையதை, இன்ப நிலையதை ஏக நிலையதை அன்பு நிலையதை அறிந்திடலாம் என்றே, இன்ப நிலையதை ஏக நிலையதை அன்பு நிலையதை அறிந்திடலாம் என்றே அன்பர்களே வாரி, அறிவின் திருப்பிடம்
அறிந்து இன்பம் ஊர அன்பர்களே பாரி தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் என்று நினைந்ததால் ஏனென உணர்ந்தோம் தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் என்று நினைந்ததால் ஏனென உணர்ந்தோம் அன்றாட வாழ்வை அறிந்தனுபவிக அன்றாட வாழ்வை அறிந்தனுபவிக என்றனும் விரைந்து எழுச்சி பெற்றீர் என்றனும் விரைந்து எழுச்சி பெற்றீர் அன்பர்களே வாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பம் ஊர அன்பர்களே பாரி பூரண தூலமும் பொருந்து சூக்குமம் பூரண தூலமும் பொருந்து சூக்குமம் காரணமான கருவையும் அறிந்து பூரண தூலமும் பொருந்து சூக்குமம் காரணமான கருவையும் அறிந்து ஆரணமான அணுபறிந்து சூடரே தாரகமௌன தவத்தில் நிலை பெற அன்பர்களே பாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பம் ஊர அன்பர்களே பாரி எத்தனை யாயிரம் ஆயிரம் இன்பங்கள் எத்தனை ஆயிரம் இன்பங்கள் இவ்வுலகெங்கும் பேரண்ட முழுமையும் எத்தனை ஆயிரம் இன்பங்கள் எவ்வுலகெங்கும் பேரண்ட முழுமையும் அத்தனருள்ளாட்சியாக நிறைந்துள்ளான் அத்தனருள்ளாட்சியாக நிறைந்துள்ளான் அறிவை விரித்து அனைத்தும் துய்த்தின்புற அறிவை விரித்து அனைத்தும் துய்த்தின்புற அன்பர்களே பாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பம் ஊர அன்பர்களே பாரி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமோ நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நீளாயுள்ளுடல் நலம் நிறை செல்வம் மெய்ஞானம் நீளாயுள்ளுடல் நலம் நிறை செல்வம் மெய்ஞானம் ஓங்கி சிறப்புற்று உள்ள நிறைவோடு ஓங்கி சிறப்புற்று உள்ள நிறைவோடு உள்வொளி பெருக்கி உண்மை பொருள் காண ஓங்கி சிறப்புற்று உள்ள நிறைவோடு உள்வொளி பெருக்கி உண்மை பொருள் காண அன்பர்களே பாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பம் ஊர அன்பர்களே பாரி உள்வொருக்கி உண்மை பொருள் காண அன்பர்களே பாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பம் ஊர அன்பர்களே வாரி அன்பர்களே வாரி